சார் ஒரு மறைமொழியாளர்கிட்ட கேட்கறக்கு எனக்கே இது வேடிக்கையா தான் இருக்கு. இருந்தாலும் கேட்கிறேன். பேய் இருக்கா? இல்லையா சார்? அவங்ககிட்ட இருந்து எப்படி நம்ம தற்காத்து இருந்துக்கிறது? இல்ல பேய் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத பேய்ங்கிறது என்ன? ஒரு ஆன்மா. நான் இப்ப தான் குறிப்பிட்டேன். நம்ம ஒரு ஆன்மாவ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்த முடியுமான்னா, கடத்த முடியும். பேய் இருக்கா? இல்லையான்னா, பேய் இருக்கு. இல்லைங்கலாம் கிடையாது. இப்போ பேய் இருக்கு, பேய் கூட பேச முடியுமா? அப்படின்னு கேட்கிறீங்க. பேய் கூட எல்லார்னாலயும் பேசிற முடியாது. இப்போ ஒரு ஃப்ரீக்வென்சி இப்போ ஒரு சூரியன் எஃப்எம்ல என்ன கிடைக்குமோ, அது சூரியன் எஃப்எம்ல தான் கிடைக்கும். சூரியன் எஃப்எம்மோடது வேற ஒரு இதுல கிடைக்குமா? இப்ப கிடைக்காது. அந்த மாரி இப்ப எல்லாருக்கும் பேய் பிடிச்சிருமா? இல்ல பேய் இருக்குமான்னா, இல்ல பேய் இப்போ நான் தான் ஏற்கனவே நம்ம எதுல பேசும்போது நான் சவாலாவே சொன்னேன். பேய் இருக்கா? இல்லையா? அத நிரூபிக்கணுமா? அப்படின்னாக்கா, நான் நிரூபிக்கிறதுக்கு தயார். நீங்க யாரா இருந்தாலும் இந்த சேலஞ்ச் பண்றவங்க, இந்த விவாதம் பண்றவன், "நீ வா, நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு" நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு விஷயத்த நீங்க வந்தோனே எடுத்தோம் அப்படி தூக்கி போட்டு உனக்கு எதுக்காக உனக்கு நான் இத பண்ணணும்? ஒரு 2 வருஷம் நீ டிராவல் பண்ணு, என் கூட இரு. நல்லது கெட்ட கத்துக்க. அப்ப உனக்கு தெரியும் இல்லையா? சும்மா வரவன் போறவனுக்கெல்லாம், "இந்தா நீ வச்சுக்க. இந்த பேய் இருக்கு." அப்படி நான் 1+1 எதுக்கு நான் இது பண்ணணும்? நான் உனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னாக்கா, முன்னல்லாம் 12 வருஷம் ஒரு குருகுலம் ஒரு மாந்திரீகம் கத்துக்கணும்னா, ஒரு வித்தைய கத்துக்கணும்னா, குருநாதர்ட்ட 12 வருஷம் போயி நம்ம தவம் கிடக்கணும். அப்பதான் அந்த வித்தைய கத்துக்க முடியும். அவங்கட்ட இருக்க முடியும். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு 2 வருஷம் ஒரு விஷயம் அதாவது பேய் இருக்கா இல்லையான்னா, ஒரு தெரியலைன்னா ஒரு விஷயத்த தெரியலைன்னு சொல்லணும். அது இல்லைன்னு சொல்றது எப்படி ஒரு வாதமா இருக்க முடியும்? எனக்கு ஒரு விஷயம் தெரியல, இல்ல ஒரு மொழி தெரியலன்னா, எனக்கு தெரியலன்னு சொல்லலாம். அத கத்துக்க முற்படலாம். அத விட்டுட்டு எனக்கு அது இல்லைன்னு சொல்றதே அது ஒரு முட்டாள்தனமான வாதம். பேய் இருக்கு நிரூபிக்கணும்னா, யாரா இருந்தாலும் வரலாம். நான் நிரூபிக்க தயாரா இருக்கேன். நான் ஏற்கனவே நம்ம இதுலயே நான் குறிப்பிட்டிருக்கேன். தொப்பூர் கணவாயில ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எனக்கு அந்த அம்மா யாருன்னே தெரியாது. அந்த அம்மா வந்து என் முன்னாடி நிக்குது. நான் அடுத்த ஒரு 5, 6 மணி நேரத்துல அந்த அம்மாவோட ஃபோட்டோ வருது. நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். யார் இவங்க? அப்படின்னு நான் கேட்கிறேன். சம்மந்தப்பட்டவங்களே சொல்றாங்க. இது அந்த அந்த ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எப்படி நடக்கும்? ஒரு ஆன்மாங்கிறது வந்து நமக்கு ஒரு விஷயத்த ஏன்னா தொப்பூர் கணவாயில நான் எப்பவுமே அந்த ஆத்மா சாந்தி பரிகாரம் செய்றவன். இதனால எனக்கு அப்போ இது ஒரு இது லைவ்ல இருக்கிறது, இது உண்மையா நடந்த சம்பவம். நான் ஏற்கனவே நீங்க பேசும்போது கூட அந்த இதுல கூட கமெண்ட்ஸ் கூட அவங்க வந்து போட்டிருப்பாங்க. ம். ஆமா நடந்தது. அப்ப இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது வலியும், வேதனையும் வந்தவனுக்கு தான் தெரியும். வராதவனுக்கு அத பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. போற போக்குல பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ண பேய் இருக்கான்னா இருக்கு. பேய்ங்கிறது என்ன? ஒரு ஆன்மா, ஜீவன் அவ்வளோதான்.